ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சைமன் ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற உண்மையும் உத்தமமான நல்ல ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவருக்கு நேர்மறையான ஒரு ஆள் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து கேஷியர் அப்படிங்கிற பேரில் காசுகளை எண்ணி வைக்கும்போது அங்கே இங்கேன்னு கொஞ்சம் பணங்களை எடுத்து வச்சுருப்பார். இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த சைமன் இது என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நிறைய பேருக்கு இது எல்லாமே தெரியதான் செய்யும்னு கேஷியர் சொன்னார். அப்போது இவர் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டப்போ, இது நான் அழகாக ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்காகத்தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னார். அப்போது சைமன் சொன்னாராம், சார், நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சம்பாத்தியத்திலேருந்து பாதியை சேர்த்து வைங்க, மீதியை உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எடுக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்போ கேஷியர் சொன்னார், இங்கே பாரு, உன் வேலையை நீ பாரு, என்னோடய வேலையை என்னையை பார்க்க விடுன்னு சொல்லி ரொம்ப கடிஞ்சு பேசினார். என்னடா இது இப்படி பேசுகிறாரேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சைமனுக்கு. ஆனால் எல்லார் முன்னாடியும் அவனால் தலை நிமிர்ந்து நிற்க முடியல. ஆனால் கேஷியருக்கு மட்டும் என்ன அழகான ஒரு கெத்து, எல்லாரும் அவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வேதனையோடு உட்காந்துருந்தான். அந்த நிமிஷம் பார்த்து அவங்களுடைய மேனேஜர் கணக்கு வழக்குகளை பார்க்குறதுக்காக உள்ள வந்தார். அப்போது சைமன் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்துட்ருக்கும்போது மேனேஜர் சொன்னார், இந்த கணக்குகள்லாம் கொஞ்சம் இடிக்குது, பாதி பணங்களை எங்கன்னு கேட்டார். அப்போது சைமனுக்கு ரொம்பவே மனசில் வேதனையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது, இதை சொன்னோன்னா இந்த கேஷியர் நமக்கு விரோதமாக எழும்புவாரா, சொல்லலைன்னா மேனேஜருக்கு கஷ்டமாக இருக்குமே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு வேதனையோடு முழிச்சுக்கிட்டு தலை குனிஞ்சு நின்னார், ஒன்றுமே சொல்லாமல். இதை கவனித்த மேனேஜர் திரும்ப கத்துனார், என்ன சைமன் சொல்லுங்கள், இந்த கணக்குகள்லாம் ஏன் இப்படி உதச்சி போய் நிற்குது அப்படின்னு சொன்னதும் சைமன் சொன்னார், சார், நான் அதை திரும்ப கவனிக்கிறேன், என்னதுன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. சரி, பார்த்து எனக்கு 2-3 நாளில் இதை திரும்ப எனக்கு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வெளியில் போயிட்டார். இதை பற்றி யாருக்கிட்ட சொல்கிறது, எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, ஏதோ நாம தான் கையாடல் பண்ணிக்கிட்ட மாதிரியும் கேஷியர் ரொம்ப நல்லவர் மாதிரியும்லாம் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போலாம் தவற சரியாக செஞ்சவன் கூட அழகாக தலை நிமிர்ந்து தான் வாழ்கிறான். ஆனால் ஒரு நல்லதை நான் தவறாக செய்ய போய் இப்போது தலை குனிஞ்சு வாழ வேண்டியிருக்குதுன்னு சொல்லி வேதனையோடு உட்காந்துருக்கும்போது ஒரு ஆலயத்தில் போய் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தாங்க, இதை என்னுடைய மேனேஜர்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி வேதனையோடு அழுது ஜெபம் பண்ணான். அடுத்த நாள் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா திரும்ப மேனேஜர் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கவனிக்கிறதுக்காக அவர் வந்தது கூட யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அவர் மறைமுகமாக எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு, கேஷியர் தான் எல்லா ரூபாய்களையும் எடுத்து வைக்கிறாருன்னு புரிஞ்சுது. சரி, எப்படி எடுத்து வைக்கிறாருன்னு பார்ப்போமேன்னு சொல்லி ரொம்பவே ஆழமாக உன்னிப்பாக கவனித்தார். அப்போ கேஷியர் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டார். அந்த நிமிஷமே மேனேஜர் அவங்கக்கிட்ட வந்து, என்ன சார் பண்ணுறீங்க, பாதி ரூபாயை எடுத்து வைக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டதும் கேஷியருக்கு என்ன செய்யனே தெரியல, வேத்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கேஷியர் சொன்னார், இல்லை சார், இந்த பணம்லாம் கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்குது, இதை ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போட முடியாதுல்ல, அது தான் தனியாக பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் மேனேஜர் சொன்னார், இப்படி தனியாக பிரித்து வச்சு வேறு ஏதோ கோட்டையை கட்டுறீங்களா என்ன அப்படின்னு திட்டினார். அப்போது சைமன் மெதுவாக வந்தான். சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லணுன்னு தான் யோசித்தேன், எனக்கு இப்போ தான் தெரியும் கேஷியருடைய விஷயங்கள் எல்லாமே. அவர் இந்த மாதிரி ரூபாய்களை எடுத்து வச்சு தான் அவர் அழகான ஒரு வீட்டை கட்டுறாராம். இதனால் நான் அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு பார்த்தேன், ஆனால் அவருக்கு புரியலை.
உங்ககிட்ட நான் எப்படி சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நல்ல வேளை கர்த்தருடைய கிருபையினால் நீங்களே அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அது உண்மைதான்னு நான் சொல்ல வரேன். இதிலிருந்து அவங்களுக்கு தான் நிறைய ரூபாய்களை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய வீட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட தான் நம்ம பணங்களை வாங்க வேண்டியிருக்கு. இதுதான் நம்ம கணக்கு உதைக்கிறது சார் அப்படின்னு சொன்னான். அப்போ சைமனை அவங்களுடைய மேனேஜர் பாராட்டினாங்க. பரவாயில்லப்பா, அவரையும் காமிச்சு கொடுக்காம என்கிட்டையும் எதுவுமே சொல்லாத மாதிரி நல்லா நடந்துக்கிட்ட, ரொம்ப பணிவாக பண்பாக இருக்கப்பா. உன்னைய நான் இந்த மாதிரி மேனேஜருங்கிற பதவியிலேருந்து உன்னைய நல்ல விதமாக நான் உன்னை கவனிக்கணும், அது மட்டும் இல்லை இன்னமும் உன்னை உயர்வான தகுதி படைத்தவனாக மாற்றணும்னு சொல்லி அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. சைமனுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தான் நமக்கு இதை கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? நம்ம தீமையை யோசிச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக தவறுகள் தான் நம்ம வாழ்க்கையில் வரும். அதே நேரம் நாம் நன்மையை யோசித்து நன்மையாக வாழ்ந்தோன்னா கிருபையும் சத்தியமும் நம்மளை சூழ்ந்து நிற்கும். இந்த மாதிரி நல்ல காரியங்களை செஞ்சு நாம் நல்ல விதமாக வாழ்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.